அட, இவை மாணிக்க வாசகரால் அருளப்பட்ட திருவாசகத்தின் ஒரு பகுதியான திருப்பள்ளி எழுச்சி. மொத்தம் 10 பாடல்கள். இவை சிவபெருமானை துயில் எழுப்ப பாடும் பக்தி பாடல்கள் ஆகும். இதோ திருப்பள்ளி எழுச்சியின் 8வது பாடல். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார், பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார், பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே, செந்தழல் புரை திருமேனியும் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடலுக்கான பொருள்: என்னை ஆட்கொண்ட ஆரமுதமான சிவனே, மெல்லிய விரல்களுடைய பார்வதியுடன் அடியவர்களின் இல்லங்களுக்கு வந்து அருளும் பரமேஸ்வரனே, நீயே உலகத்தை படைத்த முதல்வன், எல்லாருக்கும் நடுநாயகமானவன், அழிக்கும் தெய்வமும் நீயே. பிரம்மா விஷ்ணுவாலே உன்னை அறிய முடியவில்லை. உன்னை அவர்கள் அறிய மாட்டார்கள் என்னும்போது மற்றவர்களால் உன்னை எப்படி அறிய முடியும்? உன்னை அறிய முற்பட்ட போது நீ நெருப்பாக நின்றாய். திருப்பெருந்துறை கோயிலை என் கண்ணில் காட்டினாய். அந்தணரின் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டாய். இத்தகைய சிறப்புகளை உடையவனே, நீ துயல் எழுவாயாக. இந்த பாடலுக்கான விளக்கம்: இறைவன் எளிமையானவன். அவன் பங்களாவாசிகளுக்கு மட்டுமல்ல, ஓலை குடிசைகளை உடைமையாக கொண்டவர்கள் வீட்டுக்கும் பவனியாக வருவான். அவனை வணங்க எதுவுமே வேண்டாம், நல்ல உள்ளம் இருந்தால் மட்டும் போதும் என்பது இப்பாடலின் கருத்து.